लीलादुङ्गस्तनगदडी सुत्यभोक्तकृष्णं पारात्यं स्वं सदस्यरसिद्धिमध्यापयन्तीं स्वशिष्टायां सृजनिगलितं याबलाकृष्य भुङ्क्ते गोदादस्मै नமைதிதம் பூய ஏவாஸ்து பூயக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியர்லவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மனதுக்கினிய மார்கழி மாதத்தின் 17வது நாள் பாசுரம். நேற்று நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே என்று வாதில் கதவை திறந்து விட்டால், இப்பொழுது வாயில் கதவு திறந்து விட்டது. நந்தகோபாலனுடைய அரண்மனைக்குள் போய்விட்டாள். இல்லை, போய்விட்டோம். நம்முடைய ஜீவாத்மாக்களை தன்னுடைய தோழியராக கருதி கொண்டு அழைத்து கொண்டு நந்தகோபாலனுடைய மாளிகைக்குள் நுழைந்தாச்சு. இன்று சொல்கிறாள், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கிருஷ்ணனுடைய தகப்பனாராகிய நந்தகோபனை எழுப்புறார். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்தீராய். செம்போர்க்கரடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். இப்பொழுது நந்தகோபனுடைய அரண்மனையில் யார் யார் இருக்கா? நந்தகோபன் இருக்கார், அவருடைய மனைவியாகி யசோதை பிராட்டி இருக்கார். அடுத்தது கிருஷ்ணனுடைய மூத்த சகோதரராகிய பலராமர் இருக்கார், கிருஷ்ணன் இருக்கார். இப்போ 4 பேரையும் எழுப்புறதுக்கு நாச்சியார் இந்த பாசுரத்தை நமக்கு நயமாக ஒன்று சொல்கிறார். அடியனுடைய அபிப்பிராயம் ஒன்றையும் சேர்த்தே சொல்லிடுறேன். நாமெல்லாம் நினச்சின்னு இருக்கோம் தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு. அடியனுடைய அபிப்பிராயத்துப்படி, நாச்சியாருடைய வாக்கின்படி, தானத்திலேயே உயர்ந்தது வஸ்திர தானம் தான். என்ன தானத்தை வருஷப்படுத்துகிறா? எப்படி வருஷப்படுத்துகிறா? அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இப்போ முதல் தானம் எது? அம்பரமே. முதல்ல வஸ்திர தானம், அடுத்தது தண்ணீர் தானம், அடுத்தது சாப்பாடு. ஏன் இதை இப்படி வருஷப்படுத்துகிறாங்கிறது யோசிச்சு பார்ப்போம் ஒரு நிமிஷம். ஒருவன் உணவருந்தாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியும். ஒருவன் தண்ணீர் அருந்தாமல் ஒரு சில மணி நேரங்கள் கூட இருக்க முடியும். ஆனால் உடை இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. அதனால் ஏன்னா உடை மானத்துக்கு அடையாளம். உடை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை இருந்ததுன்னா அதுக்கு உயிரை விட்டுடலாம். சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் வரைக்கும் நம்மால் ஜீவிக்க முடியும். தண்ணீர் குடிக்காமல் சில மணி நேரங்கள் கூட ஜீவிக்க முடியும். ஆனால் ஆடையின்றி சில மணித்துளிகள் கூட இருக்க முடியாது. அதனால தான் பின்னால் சொல்லும்போது சொல்லுவாள், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரும்பா. முதல்ல ப்ரையாரிட்டி ஆடைக்கு தான். இது ஒன்று. வள்ளுவன் குரலில் சொல்லும்போது சொல்லுவான், உடுக்கை இழந்தான் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. எப்படி உடலிலே இருக்கக்கூடிய ஆடை களையப்படும் போது கை தானாக எந்த வகையான அறிவிப்பும் இல்லாமல் எந்த வகையான உதவியும் கோராமல் தானாக அந்த கை அந்த ஆடையை பற்றி கொள்ளும். அதே போன்று நட்பு என்பது எந்த வகையான உதவி கோராமலேயே அது தானாக இயல்பாக உதவ வேண்டும் என்பதைத்தான் உடுக்கை இழந்தான் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்புனு
வள்ளுவனார் சொல்லுவார். அதுதான் இங்கே நாச்சியார் தர்மத்தை வருஷப்படுத்துகிறார். அம்பரமே, அடுத்தது தண்ணீரே, அடுத்தது சோரே. அப்போ ஒருவர் வஸ்திரம் இல்லாமல் ஒரு மணித்துளி கூட இருக்க முடியாது. அதனால வஸ்திர தானம் தானத்திலேயே சிறந்தது. இப்போவும் சொல்கிறோமே, முன்னோர்களுக்கு திதி கொடுப்போம். திதி கொடுக்கும்போது முதல்ல அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவர்களுக்கு மாற்று வஸ்திரம் கொடுப்போம். அதை அணிய சொல்லி அதற்கப்புறம் அவர்களுக்கு கை கால் சுத்தம் பண்ணுறதுக்கு அல்லது தாகசாந்தி பண்ணுறதுக்கு தண்ணீரை கொடுத்து விட்டு அப்புறம்தான் சாப்பாடு. அதனால் அதை தாயார் வருஷப்படுத்துகிறான். அம்பரமே, தண்ணீரே, சோரே, அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இந்த 3 தர்மம் பண்ணுறாராம். வஸ்திர தர்மம், தண்ணீருக்கு தாகசாந்தி, உணவு தேவைப்பட்டவர்கள் உணவு. அதில் தாயார் என்ன ப்ரையாரிட்டி கொடுக்குறா பார்த்தீங்களா? அம்பரமே, முதல்ல தண்ணீர், முதல்ல வஸ்திரதானம், அதுக்கடுத்த தண்ணீரே, அதுக்கடுத்து தான் சாப்பாடு. அம்பரமே, தண்ணீரே, சோரே, அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா. இந்த 3 வகையான தர்மங்களை பண்ணக்கூடிய எம்பெருமானாகிய நந்தகோபாலை எழுந்திராய். அடுத்தது, கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். இது மாமியார் ஐஸ் வைக்கணுங்கிறக்கா தாய்ச்சியார் சொல்கிறது. என்ன பெருமாள்கிட்ட போகிறா, தாயார் ஐஸ் வச்சுக்கணுமா இல்லையா? ஏற்கனவே முதல் பாசுரத்தில் சொன்னால் என்ன சொன்னால், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். கிருஷ்ணனை பாராட்டுறதுக்கு என்ன சொன்னா, யசோதையை பாராட்டினான். ஏறார்ந்த கண்ணினா அழகான கண்களை உடையவளே. ஏன் ஏறார்ந்த கண்ணினா, அவள் கிருஷ்ணனையே பார்த்துன்னு வந்தான். அதனால் அவளுடைய கண் ஏறார்ந்த கண்ணி ஆகிட்டான். அதையே பார்த்து பார்த்து அவளுடைய கண் காருண்யமான கண்ணாயிட்டான். ஏறார்ந்த கண்ணி யசோதை, அதுவும் ஒரு அர்த்தம். ஏறார்ந்த கண்ணியாக ஏன் இருந்தானா, எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஒரு வழியே ஆபத்து வந்தது. ஒரு எறும்பு வந்தால் கூட அது வழியே ஒரு ராட்சசன் வந்ததுதான். அதனால் கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருந்தான், ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு. அதனால ஏறார்ந்த கண்ணி. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்செங்கம்னா இங்கே என்ன சொல்கிற, எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். என்னுடைய பெருமகளாகிய யசோதா எழுந்திருப்போம். அடுத்தது, அம்பரு மூலத்து ஓங்கி உலகளந்த உம்பர்வோமானே உறங்காது எழுந்திராய். அம்பரு மூலத்து ஓங்கி உலகளந்த பெருமாளை சொல்கிறான். உம்பர்கோமானே, எல்லா தேவாதி தேவனே, தேவர்களுக்கு தலைவனாகிய எம்பெருமான் எழுந்திராய். அதுக்கடுத்து, செம்பொர் கயலடி செல்வா பலதேவா. செம்பொர் கயலடி செல்வா, அழகிய பாதங்களில் கால்களிலே சிலம்பணிந்து செம்பொர் காலடி செல்வா பலதேவா. இப்போ என்ன பெருமாளை சொல்லிவிட்டா, பலதேவருடைய இது வேணுமோனா. அதனால் செம்பொற்காலடி பலதேவா, செம்பொற்காலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோ ரொம்பாவாய். தம்பியோடு சேர்ந்து தூங்கின்னு இருக்கையில 2 பேருமா எழுந்து வாங்குவோம். இந்த பாசுரத்தில் இப்போ நந்தகோபருடைய அரண்மனைக்குள்ளே போன உடனே எல்லாரும் எழுப்பிட்டா. எழுப்பி விட்டு தாயார் இப்போ நம்மை அவர்களிடம் அழைத்து செல்கிறாள். எனவே இந்த பாசுரம் அருமையான பாசுரம். தர்மம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய பாசுரமாக கூட இதை எடுத்துக்கலாம். ஆகவே தாயார் இப்போது 17வது பாசுரத்தின் மூலம் நம்மை பகவானுடைய இருப்பிடத்தில் அருகே எடுத்து சென்று நம்மை பகவானுடைய சம்பந்தப்பட்டவர்களோடு பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக
இந்த பாசுரத்தை நமக்கு அருளி இருக்கிறாள் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மூர், ஜோதி மணிமாடம் தோன்றுமூர், நீதியால் நல்லபத்தர் வாழ்மூர், நன்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேதக்கோணூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மனிதரை மையம் சுமப்பதும் அம்பு. திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயரங்கற்கே கண்ணி உந்தளித்தால் வாழியே, மறுவாழ் திருநெல்லை வயநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூர் அமர்தனம், தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய யதுசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதேர்மக, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ஜ நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஆபதாம கர்தாரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூஜோ நமாமிகம். அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரணவேஷ்ய நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமிகம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா பிரகிருதே ஸ்வாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய சமர்ப்பயாமி.